தரிசனத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கும்படியான நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நம்ம தமிழ் பிரதேசத்தில் உள்ள 5 தலைவர்களுக்காக, 78 மண்டலங்களுக்காக, 13 பிராந்திய தலைவர்களுக்காக, மண்டல தலைமை போதர்களுக்காக, 1600க்கு மேற்பட்ட ஊழியர்களுக்காக, குடும்பத்துக்காக நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் தமிழ் பிரதேசத்தில் ஆண்டவரே நீ கொடுத்த தலைவர்களுக்காக, ஆண்டவரே மண்டல போதகர்களுக்காக, ஆண்டவரே பிராந்திய தலைவர்களுக்காக ஆண்டவரே சோத்திரமப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1600க்கு மேற்பட்ட ஆண்டவரே முழு நேர ஊழியர்களை தந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே முழு நேர ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஆண்டு ஆண்டவரே திட்டமிட்ட ஆண்டவரே புதிய ஊழியங்கள் நடைபெற ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்கு நேராக நம்முடைய தமிழ் தேசம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய தலைவர்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே சோத்திரப்பா புதிய ஊழியங்கள் ஆண்டவரே நடைபெறும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. மக்கள் நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்கள் வந்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்களுக்காக சபையில் ஆண்டவரே இருக்கிற ஏகமாக ஐக்கியம் உண்டாக நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சோத்திரம் அப்பா சபையில் கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு நல்ல ஆண்டவரே ஐக்கியத்தோடு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே அப்பா சோத்திரம் சபையோடு இணைந்து ஆண்டவரே அப்பா ஐக்கியமாய் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படியானங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. சொல்லுங்கள் ஆண்டவரே சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே இது வரை கண்டிராத வளர்ச்சி ஆண்டவரே எங்கள் ஊழியத்திலே காணப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஆண்டவரே சபையினுடைய சவால்கள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே கொடுத்த தலைவர்களை ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் அற்புதமான காரியங்களை செய்ய போறதுக்காய் சோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் தமிழ் பிரதேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை நீ கொடுக்க போறதுக்காய் சோத்திரமப்பா. ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை அநேக ஜனங்களை நீ கொடுக்க போறதுக்காய் சோத்திரமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்முடைய சகல நோய்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நல்ல சுகத்தோடு வைத்திருப்பதற்காய் சோத்திரமப்பா. ஆண்டவரே சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு குஷ்டரோகி வந்து முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டு என்னுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று சொல்லி மண்டிட்டு ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொன்னார் தம்முடைய கைகளை நீட்டி அதை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஹல்லேலூயா அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் அல்லவா. ஹல்லேலூயா. நம்ம சுகம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே வியாதிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே மருத்துவரால் கைவிடப்பட்ட போதெல்லாம் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே சோத்திரப்பா அநேகருக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எமக்கு சோத்திரமப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி ஆண்டவரே நல்ல சுகத்தை தந்தவர், நல்ல பலத்தை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய கூக்குரலை கேட்டவர், நம்முடைய வேதனையை காண்கின்ற தேவன், நம்முடைய வேதனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அறிந்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனையின் சத்தத்தை கேட்கிற நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய பார்க்கிற தேவனாய் இருக்கிறார், கேட்கிற தேவனாய் இருக்கிறார், அறிந்து கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மன்றாட்டை எல்லாம் ஆண்டவரை கேட்டார் அல்லவா, நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவரை பதில் கொடுத்தார் அல்லவா. மக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சிறு பிள்ளையினுடைய வேதனையை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். வாலிபனுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், பெரியோருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். சில மனிதர்கள் அறிந்தும் அறியாமல் போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவரே பதில் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பேதுருவையும் யோவானையும் கொண்டு ஆண்டவரே முடவரை நடக்க செய்த நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. குஷ்டரோகியை சுகமாக்கி இருக்கிறார், சப்பானியை நடக்க செய்திருக்கிறார், செவிடரை கேட்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விடுதலை தந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய கடலில் ஆண்டவரே கடலிலே சிக்கப்பட்ட போதெல்லாம் நம்முடைய கடலிலிருந்து விடுதலை தந்தார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம். வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தந்தார் அல்லவா.
உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, மனிதர்களிடத்தில் நான் கேட்ட போதெல்லாம் ஆண்டவரே சோத்திரப்பா, நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா, ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வியாதிகள் படுத்திருந்த போதெல்லாம் ஆண்டவரே சுகம் தந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்கு சுகம் தந்த நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்லா சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மன அழுத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆண்டு எப்படி நடக்குமா என்று சொல்லி ஆண்டவரே மன அழுத்தத்தோடு இருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மன அழுத்தத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே ஹல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை போல நல்ல தெய்வம் ஆண்டவரே இந்த பூமியில் ஒருவரையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. அற்புதத்தின் தெய்வமே, அதிசயம் உள்ளவரே ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பிசாசின் பிடியிலிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ விடுதலை தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பில்லி சூனியத்தில் ஆண்டவரே இருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். வசனத்தை அனுப்பி சுகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்ட என் ஜனங்களுக்கு கட்டவிழ்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க ஆண்டவரே, மாந்திரியை கட்டிலிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே விடுதலை தந்தவருக்கு சோத்திரு, உமக்கு சோத்திரு, உமக்கு சோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் சபையில் செபித்த ஆண்டவரே ஒவ்வொரு செபத்திற்கும் நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் அப்பா. அற்புதம் செய்திருக்கிறீர், அதிசயம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாரத்தோடு வந்திருந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் அற்புதம் சுகம் கொடுத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினது போல எங்களுடைய கசப்புகளை ஆண்டவரே மதுரமாய் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கசந்து போன எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் மதுரமாய் மாற்றினதுக்காக சோத்திரம். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா கலதரலபா. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் கரம் ஆண்டவரே எங்கள் சபை மீது நீ வைத்திருப்பதற்காய் சோத்திரு ஆண்டவரே, வைத்திருப்பதற்காய் சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வருத்தங்கள் எங்கள் பாரங்கள் எல்லாம் சுமந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எல்லாவிற்கும் மேலாக ஆண்டவரே ஒரு அன்பு கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததுக்காக நமக்கு சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அல்லவா. அவர் நம்மளுடைய தழும்புகளினாலே நம்மளை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவரே சோத்திரம் ஒரு சுகமாக்குகிற ஆண்டவரே அப்பா. தழும்புகளினால் ஆண்டவரே ஆண்டவரே சுகமாக்கினீரே, அதற்காக சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே நமக்கு குணமாக்கினார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி நமக்கு சுகமாக்கி நம்ம அழிவுக்கு தப்பி வைத்திருக்கார் அல்லவா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவர். சொல்லுங்க ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே சோத்திரம் இயற்கை பேரிடர்கள் வந்த போதெல்லாம் ஆண்டவரே எமது கரம் எங்களை தாங்கி பிடித்ததல்லவா. ஆண்டவரே, எங்களை தப்பி வைக்க உதவி செய்ததல்லவா. பெரும் மழைகளுக்கும் ஆண்டவரே வெள்ள சேதங்களுக்கும் ஆண்டவரே விலைக்கு பாதுகாத்தது உமது கரத்துக்காய் சோத்திரம் அப்பா. இல்லை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆண்டவரே நன்றி சொல்லுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க ஆண்டவரே, அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மன்றாட்டை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டை கேட்கிறவர், எங்களுடைய ஆண்டவரே கூக்குரலை கேட்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. எங்களை ஆண்டவரே சோத்திரம் பார்க்கிற தேவனாய் இருப்பதற்காய் சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நமக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள ஆண்டவரே சோத்திரம் அற்புதங்களை காண ஒரு வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் ஆண்டவரே உதவி செய்ததற்காய் சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் குழுவாய் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவரே சோத்திரம் வல்லமை வந்ததல்லவா. உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் அல்லவா. ஆண்டவரே அற்புதத்தை கண்டோம் அல்லவா. உமக்கு சோத்திரம்.
சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை வந்த போதெல்லாம் ஆண்டவரே சோத்திரப்பா எங்களை பாதுகாத்து ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரங்களை கரம் பிடித்து எங்களுக்கு ஆறுதலை சொன்ன தெய்வமே உமக்கு சோத்திரமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நம்மளுடைய கலங்கி நின்ற போதெல்லாம் நமக்கு கண்ணீர் துடைப்பார் யாருமே என்று சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை ஆண்டவரே சோத்திரம் கண்ணீரை துடைத்தவர், நம்மளுக்கு ஆறுதலை கொடுத்தவர், முதல் ஆறுதலான வார்த்தையை கொடுத்தவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எத்தனையோ நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டவரே சோத்திரப்பா சுகவீன பகுதியெல்லாம் சுகம் தந்திருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அற்புதத்தின் கரம் ஆண்டவரே எங்கள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது வைக்கப்பட்டதுக்காய் சோத்திரம், எங்கள் பிள்ளைகள் மீது வைக்கப்பட்டதுக்காய் சோத்திரமப்பா. ஹல்லேலூயா. எங்கள் உடைமையின் மீது வைக்கப்பட்டதுக்காய் சோத்திரமப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே அல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரமப்பா. உது அன்பு எங்கள் குடும்பத்தை மூடிக்கொண்டதுக்காய் சோத்திரம். ஓ கபலபரபலபா. சொல்லுங்க ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அருமையான தகப்பனே, தாயே, சகோதரியே, சகோதரியே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இக்கட்டு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் நடத்தின போது கண்டேன், பார்த்தேன், கேட்டேன், ஆண்டவரே அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய தேவன் ஹல்லேலூயா நம்மை ஆண்டவரே கண்டிருக்கிறார், நம்மளை பார்த்திருக்கிறார், கேட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதை நல்ல சொல்லுங்க, நல்ல உள்ளத்தின் ஆழத்தின் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா கலதரலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்ரு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு ஒருவேளை வியாதியாடு ஆண்டவரே சோத்திரம் கவலையோடு வந்திருப்பேன் என்று சொன்னால் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய மனதுருக்கத்தின் தெய்வம் ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய வேதனையை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய அருள்குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் வர வேண்டிய ஜனங்களை ஆண்டவரே நீ துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு அமையும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஓ கபலபரபா. நாங்கள் பாடும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்கள் ஆண்டவரே நாங்கள் பாடும் பொழுதே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்கணும் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுதே ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் விண்ணப்பத்தை பண்ணும் பொழுதே ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்கணும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே சபை முழுவதிலும் ஆண்டவரே உமது மகிமை இறங்கட்டும். சொல்லுங்கள் ஆண்டவரே நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நாலா பக்கம் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இந்த ஆண்டவரே சபை முழுவதிலும் ஆண்டவரே முது மகிமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், முது மகிமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே முது மகிமையும் பிரசன்னம் எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே மூடட்டும் அப்பா. ஒரு மகிமையின் மேகம் மூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா கரதரலபா ரபலதரலபா. ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்கணும் அப்பா. இன்றைக்கு நாங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நாமும் இந்த இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் பிரசாப்படட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தை காணக்கூடிய ஆண்டவரே நாளாய் அமையும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சோத்திரம் இன்றைக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஒரு அற்புதம் காணட்டும் அப்பா. இன்றைக்கு நான் அற்புதத்தை பார்க்கணும் சொல்லுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. அற்புத ஆகாரனுடைய கண்ணீரை கண்ட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே முடவன் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அற்புதம் செய்தார் அல்லவா. ஹல்லேலூயா. யாபேசினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவனுடைய துக்க நாட்களை மாற்றினார் அல்லவா. ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே இன்றைக்கு துக்கத்தை மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் தாமே ஆண்டவரே துக்கத்தை ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா கலதா லபா ஆண்டவரே, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லுங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்கணுமப்பா. இன்றைக்கு நாங்கள் அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நாங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை பார்க்கணுமப்பா. ஆலையிலேயே ஒருவேளை ஆண்டவரே தூரத்தில் யாராவது இருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அற்புதம் நடக்கட்டுமப்பா. அற்புதத்தின் தேவன் தாமே ஆண்டவரே அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா கபலபா. நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். விசுவாசிக்கிற போது கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டு புதிய ஆண்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், வேதனைக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை நேரத்தில் மனதுருக்கம் உள்ள அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் சொல்லி நாம் விசுவாசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தாவீது சொல்றாரு 138ஆம் சங்கீதம் கடைசி வசனம், கர்த்தர் எனக்காகவும் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்கிறார். நமக்காக செய்யப்படுகிற அவருடைய கரத்தின் கிரியை ஒரு நாளும் அவர் நெகிழ விடாதிருக்கிற தேவன் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் எப்போதும் நம்ம கூட இருந்து அனுதினமும் நம்மை நடத்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சென்ற வருஷம்லாம் எப்படி போச்சுன்னு தெரியும். இந்த வருஷத்தில் தொடங்குகிற போது பயமோ, வியாகுலமோ, வியாதியோ, போராட்டமோ, பிரச்சனைகளோ, சமாதான குலைச்சலோ, இது அத்தனை காரியங்களிலும் என் தேவன் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்தமே காண பாருங்களேன். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமாம், நம்ம சொல்கிற அல்லேலூயா பார்த்தா செய்கிற மாதிரி தெரியலையே. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிற போது அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லவராக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும் அதை செய்ய வல்லவராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டு சொல்லிக்க அந்த பாடலை கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தின் மகிமைப்படுத்துவோம். சபையாரே அவரும் கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. விசுவாசத்தோடு பாடுவா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவை தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை,
என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவார், அத்திமரம் போல் செழித்திடுவார். நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீயும் ஜெபித்திடுவார், ஆவியில் நீயும் ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியே சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பயம் இல்லாத ஆளே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம். சில பேருக்கு வாழ்க்கையை குறித்து பயம், சில பேருக்கு வியாதியை கண்டு பயம், சில பேருக்கு கடனை கண்டு பயம், சில பேர் சில நிழலை கண்டா பயம். அந்தமாரி பயம் இல்லாத ஆளே கிடையாது உலகத்தில். சில பேர் பிஸ்னஸை கண்டு பயம். பல பயங்களை போக்குவதற்கு நம்முடைய ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிற ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தோடு வேதனையோடு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. மாலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிங்க என்னுடைய துக்கத்தெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த மாலை நேரத்தில் எப்பேற்பட்ட துக்கத்தோடு வந்திருந்தாலும் அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி போடுவார். உங்களுடைய கடந்த வாழ்க்கையை நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் புதியதொரு வாழ்க்கையும் புதியதொரு திருப்பத்தையும் புதியதொரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லவராக இருக்கிற. கரங்களை தட்டி யார் நாமத்தை வகைப்படு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும் என்று சொல்லி நம் ஆண்டை நோக்கி பார்த்து ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சேர்ந்து பாடுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அது இன்றே நீ காண்பார், அது
தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சாதிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். சாதிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யாவரும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, கடந்ததை நினைத்து நான் கலங்க மாட்டேன். இருதயத்தில் கை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தில் கையை வச்சு நம்ம கரங்களை வைத்து சொல்லுவோம், கடந்த நினைத்து கலங்க மாட்டேன், நான் நடந்ததை மறந்துடுவேன். ஏன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு அடியை மாத்திரம் நம்ம எல்லாம் சேர்ந்து எழுந்து நின்று அந்த ஒரு அடியை மாத்திரம் நம்ம விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுறோம். கடந்ததை நினைத்து நான் கலங்க மாட்டேன், கர்த்தர் புதிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார் ஆண்டவர்னு சொல்லி. ஓ நீபா கபாரா ஷதா ராபா கபால். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசத்தோடு பாடுவோம். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைத்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைத்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சொல்லுவோம் கலங்கிடவே கண்டம் கலங்க தேவையில்லை. தேவ பிள்ளையே, அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஏன்னா மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம் எனக்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு.
அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம். ஓ ரீபா கபா ரபா கபா ரபா லபா. ஓ ரீமா ஹாதரா சந்தரா லீபா கபா லபா. ஓ ரீபா கபா லாதரா ஷதா ரபா கபா லபா. ஒரு நன்றியோட துதிக்கிறோம். நன்றி. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு
சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. பாடுவோமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோறும் புதிதாயிருக்கும், அவை காலையோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், சொல்லுவோமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோறும் புதிதாயிருக்கும், அவை காலையோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம். அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது ஒரு குஷ்டரோகி அதற்கு எதிர்கொண்டு போய், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்குங்க அப்பா. ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் கட்டி அணைத்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, அவன் மேல் மனதுருகி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குஷ்டரோகி புறம்பாய் வைக்கப்பட்ட ஒரு மனிதன், புறம்பாக தள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் அவனை அணைத்து மனதுருகி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவர் கிருபையாய் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தெய்வம். கரங்களை உயர்த்தி ஆண்டு நோக்கி பார்த்து, ஓ சந்தா ரபா கபா ரபா கபா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கரங்களை வைத்து சபையார் சொல்லுவோம், ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதையா,
என் வேலைக்காரன் பிழைப்பாயா. ஷபா ரபா கபா லபா கபா ரபா ரபா லபா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிறீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிறீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா.
கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. சபையார் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுமா? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எல்லாரும் வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற நாம் யாவரும் நல்ல வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருப்போம். நம்மை படைத்த தெய்வத்தை நோக்கி எல்லாரும் விண்ணப்பம் செய்வோம். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நாம் வந்திருக்கிறோம், ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து நாம் வந்திருக்கின்றோம்.
ஆமென். அவரை நம்பி நாம் இந்த இடத்தில் அவரை தேடி வந்திருக்கிறோம். ஒரு மனிதனை தேடி நாம் வரவில்லை. ஆண்டவரை, நம்மை உண்டாக்கின தெய்வத்தை தேடி நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் விசுவாசத்தோடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு மகிமையை காணும்படியாக ஆண்டவர் உங்கள் கண்களை திறந்து அதிசயத்தை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் டாக்டரை நம்பினது போதும், மருத்துவர்களை நம்பினது போதும், மருந்துகளை நம்பினது போதும், மனிதர்களை நம்பினது போதும். ஆமென். இயேசுவே, நாங்கள் இன்றைக்கு உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். இயேசுவே, நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் போக மாட்டோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை தொட்டால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று அன்றைக்கு யாக்கோபு சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை தொட்டது போல இன்றைக்கு உன்னை தொடும்படி ஆண்டவர் உன் அருகிலே வந்திருக்கிறார். உன் அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் உன் கண்ணீரை காண்கின்றார், உன் கதறலை கேட்கிறார், உன் குரலை அவர் கேட்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆமென். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்திருந்த எல்லா விதமான துன்பங்கள், போராட்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தின் ஆவி கர்த்தர் உன் தலையின் மேல் வைக்கின்றார். ஆமென், ஆமென். சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார். நீ இழந்தவைகளை ஆண்டவர் இந்த நாளிலே ரெட்டிப்பாய் திரும்ப தருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி. மகிழ்ச்சி, துதி சத்தம், கீத சத்தம், ஆமென், தொனிக்கும்படி ஆண்டவர் செய்வார். நீதிமான் கூடாரத்தில் கம்பீர சத்தம் தொனிக்கும். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம். ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறார். ஆமென். இந்த மைக்கு சத்தத்தை விட, நாங்க நின்று நடத்துறதை விட நீங்க சத்தத்தை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் உங்க சத்தம் ஆண்டவருக்கு தனியா கேட்கும். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்களே உங்க சத்தத்தை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க வேதனையை சொல்லுங்க, உங்களுடைய பாரத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்கள் மனுஷன்ட்ட சொன்னது போதும். ஆமென். மனிதர்கள் உங்களை ஏளனமாக பார்த்துருக்கலாம், மனிதர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆமென். உங்கள் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறவாத தெய்வம். ஆமென். உங்களை ஏளனமாய் ஆண்டவர் நினைக்க மாட்டார். எத்தனை தடவை வந்தாலும், எத்தனை தடவை உங்கள் பிரச்சனையை சொன்னாலும் ஆண்டவர் உங்களை ஆமென் மறக்க மாட்டார். ஆமென், ஆமென். மறந்து போவதற்கு அவர் மனிதர் அல்ல. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வேதனையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படி தான் வந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனை இதுவரைக்கும் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். இப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லி, இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே அப்பா இனி நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். இன்னும் நல்ல சத்தமான ஜெபம் பண்ணுங்கப்பா. இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆமென், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆமென். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும்னு விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் உங்கள் மனதை அழுத்தி கொண்டு இருக்கலாம். ஆமென். யாரிடத்திலும் சொல்லி அழ முடியாத சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய மன பாரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார்.
இன்றைக்கே அந்த மன கவலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உனக்குள்ளாக இருக்கிற கவலைகளை ஆண்டவர் மாற்றி நித்திய சந்தோஷத்தினால் கர்த்தர் உன் தலையை ஆமென் நிரப்புகின்றார், உன் இருதயத்தை நிரப்புகின்றார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆமென் இருந்த அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்குகிறது. ஆமென். இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இனி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இனி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி விட்டார். இன்றைக்கு உன்னை பயத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். ஆமென். பயத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி ஆமென் தைரியத்தின் ஆவி கர்த்தர் உனக்கு தருகிறார். கர்த்தர் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தைரியமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை இந்த நாளிலே உனக்கு தருகிறார். வியாதி குறித்திருக்கிற அந்த பயம், பிசாசை குறித்திருக்கிற அந்த பயம் இன்றோடு நீங்கிவிட்டது. இன்றோடு அது மாறிவிட்டது. ஆமென். இன்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவனால் தான் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நாம இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தர் உனக்கு அந்த விசுவாசத்தை தருகிறார். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவர் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அன்றைக்கு சந்திரரோகி பிசாசு பிடித்திருந்த அந்த மகனை தகப்பன் கொண்டு வந்த பொழுது நீ விசுவாசிக்கிறாயா என்று தகப்பனை பார்த்து இயேசு கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி நீர் அற்புதம் செய்யக்கூடாதபடி இருக்கிற அந்த அவிசுவாசங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கும்படி செய்யும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்குள்ளாக அவிசுவாசங்கள் இருக்குமானால், ஆண்டவரே எனக்குள்ளாக சந்தேகம் இருக்குமானால் அவைகளை நீங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவைகள் எங்களை விட்டு மாறும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உம்மையே நாங்கள் 100க்கு 100 விசுவாசிக்கின்றோம். 100க்கு 100 உம்மையே நாங்கள் நம்புகிறோம். 100க்கு 100 உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிக்கிற இந்த நேரத்தில், நீங்கள் விசுவாசிக்கிற இந்த சமயத்தில் கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். நான் உன்னோடு இருந்து நான் செய்கின்ற காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமான காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே செய்கிறார். நீங்கள் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஆமென். அந்த பெரிய தெய்வம் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நல்லா ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். முடிந்தவர் எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஒருமனப்பட்டு ஆமென் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் நாம் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். முற்றிலுமாய் நம்மை தாழ்த்துவோம். ஆமென். தாழ்மை உள்ளவருக்கோ ஆண்டவர் கிருபை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவரே, அந்த கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த இரக்கத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமென். அந்த கிருபை நீர் இந்த நாளிலே தரும்படி நாங்கள் ஆமென் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லா 2 கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை முழுவதுமாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் அர்ப்பணித்து நல்ல
ஜெபம் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்குள்ளாக குறைகள் இருக்குமானால், இன்னும் உங்களுக்குள்ளாக குற்றங்கள் இருக்குமானால் அவைகள் அறிக்கை செய்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. எந்த தடையும் எந்த குறையும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் அவர் என் ஜெபத்தை தள்ளிவிடுவார், அவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் என்னை கழுவும், என்னை முற்றிலுமாய் சுத்திகரியும், என்னை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கும், என்னை முற்றிலுமாய் கழுவி அருளும்னு சொல்லி அல்லேலூயா எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். இன்னும் என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கட்டும். ஆமென், பரிசுத்தமாகட்டும். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆமென் நம்மையும் பரிசுத்தமாக்குவாராக. வெளியேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. ஆமென். அந்த இரத்தத்தினால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கழுவுவாராக. அந்த இரத்தத்தினால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவாராக. எல்லாரும் நம்முடைய கைகளை தலையின் மேல் வைத்து, ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உன் நடுவில் அற்புதம் செய்வார் என்று அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தையின்படி இன்றைக்கே என்னை பரிசுத்தமாக்கும், இன்றைக்கே என்னை சுத்திகரியும், இன்றைக்கே என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, வேண்டாத எண்ணங்கள், ஆண்டவரே, வேண்டாத சுபாவங்கள், வேண்டாத குணங்கள், ஆண்டவரே, வேண்டாத ஆண்டவரே நடத்தைகள் எனக்குள் இருக்குமானால், நான் சிறு வயதிலிருந்து செய்த எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை செய்கிறேன்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வெகு நாட்களாய் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு ஆமென் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி ஆமென் அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக ஆண்டவர் இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தடையாய் நின்று கொண்டிருக்கிற அந்த பாவங்களை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். உனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை ஆண்டவர் இந்த நாளிலே முறியடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். ஆமென். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உன் மேலே இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். விசுவாசத்தோடு நல்ல ஜெபம். உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தால் ஆண்டவர் உங்களை மறைத்திருக்கிறார். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் ஆண்டவர் முற்றிலும் உங்களை மறைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிசாசு உங்களை நெருங்க முடியாது. சத்ரு உங்களை தொட முடியாது. பிசாசு உங்களை நெருங்க முடியாது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுதே உங்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாய் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் நீங்க மறைக்கப்பட்டீங்கன்னா பிசாசு உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்க முடியாது, உங்க பிள்ளைங்களை பார்க்க முடியாது. ஆமென். உங்க வீட்டை பார்க்க முடியாது. அவன் கண்ணுக்கு இயேசுவின் ரத்தம் தான் தெரியும். அவன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென். துஷ்டரின் கண்களுக்கு நீங்கள் மறைக்கப்பட்டிருப்பீர்கள். பிசாசின் கண்களுக்கு நீங்கள் மறைக்கப்பட்டிருப்பீர்கள். நல்ல கைகளை சுற்றி நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவி, எல்லா பில்லி சூனிய கட்டுகள், எல்லா மந்திர கட்டுகளை உடைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா சத்ருவின் கிரியைகள் ஆண்டவர் இன்றைக்கே முறியடித்து விட்டார். பிசாசின் தலை அவர் அன்றைக்கே நசுக்கி விட்டார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதுக்கு நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். இந்த அற்புத மாலை ஜெபத்தில் இன்றைக்கு புதிதாய் வந்தவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம். இந்த நேரத்தில் புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூட கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். நன்றி. நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். புதிதாய் வந்தவர்கள் சபையார்வர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்தாலும் இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். சபையார் இவர்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இன்றைக்கு புதிதாக இந்த அற்புத மாலை ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்க இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான துக்கங்கள் இருந்தாலும் இன்றோடு கூட அது முடிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவர் புதிதாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பல இடங்களில் நடந்து கேர்சல் ஆண்டவரே கூடியிருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவரே இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா வேதனைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். உங்களுடைய கரங்களில் ஒரு கார்டு கொடுத்துருப்போம். அதோடைய உங்களுடைய பெயர், உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமான ஜெபத்தில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அற்புதமான சாட்சிகளை நம் நடுவே எழுப்பியிருக்கிறார். இப்பொழுது நம்ம திரையில் ஒரு சில சாட்சிகள் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை நீங்கள் இந்த மைக் முன்பதாக வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட இந்த நேரத்தில் அழைக்கிறோம். இப்பொழுது நாம் சில சாட்சிகளை கேட்கும்படி போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வரும்போது பயங்கர இந்த வலது கை பயங்கரமான வலி வந்து நான் அப்படியே இப்படி அமுக்கி விட்டுக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 1 வருடமாக என் ஹஸ்பண்ட் பண்ணுற தொழிலில் பிரச்சனை இருந்தது. தொடர்ந்து February மந்த்லேருந்து இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஆக்சுவலி சென்னை பட்டணத்தில் எங்களுக்கு யாரையுமே தெரியாது, யாரை வச்சு பேச முடியாது. இப்போ அந்த சபை தான் எங்களுக்குன்னு சொல்லி நாங்களும் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக போன வாரத்தில் அந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி தேவாதி தேவன் மறுபடியும் அந்த இடத்துல எங்களுக்கு தொழிலை நடத்த உதவி செய்தார். கர்த்தருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்காக நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஜாப் கிடைச்சோடனே ஃபஸ்ட் மந்த் சேலரி அது கட்டிட நிதிக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப விருப்பமாக இருந்தது. அதே போல் ஏசப்பா கிருபையினால் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் போஸ்டிங் +1 +2 ஹேண்டில் பண்ணுற பிஜி டீச்சராக எனக்கு ஜாபும் கிடச்சிது. அதே போல் அந்த கட்டிட நிதியை முதல் மாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தாங்க. அது இல்லாமல் எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஏசப்பா கிருபையினால் ½ கிரவுண்ட் வந்து லேண்டு வாங்கவும் கர்த்தர் கிருபை தந்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஃபிக்ஸு வந்துச்சு. கதறி அழுதுன்னு இருந்தேன். குழந்தை ரொம்ப ஃபிக்ஸு தலைக்கேறாமல் போயிடுச்சு, நீங்கள் எக்மோர் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. ஆம்புலன்ஸில் யாருமே கிடையாது, எங்கள் வீட்டுக்காரும் இல்லை. ரொம்ப ஃபிக்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபவராக 1 மணி நேரமாக வந்தது. பாப்பாவுக்கு காப்பாற்றவே முடியாது, நீங்கள் கடவுளை வேண்டிக்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஐசியூவில் வச்சுருந்தாங்க பாப்பாவை. நான் கதறி ஜெபம் பண்ணியிருந்தேன். ஏசப்பா அது நீங்கள் கொடுத்த குழந்தை, எங்களுக்கு யாருமே இல்லை ஏசப்பா, நீங்கள் மட்டும்தான் எனக்கு சொல்லிட்டு ஜப்பானை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் நான். பாப்பாவுக்கு அடுத்தது கண் முழிச்சான் பாப்பா. அடுத்து நீர் டெஸ்ட் எடுத்தாங்க பாப்பாவுக்கு. அதில் எல்லாத்துலேயும் நார்மல்னு வந்தது. அடுத்து பாப்பா நடந்தான், எல்லாமே நல்லாயிடுச்சு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை சாட்சியாக பகிர்ந்து கொள்கிற நேரம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தயவாக முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கி நேரத்தில் நம்ம பின்னாடி சொல்லுவோம். இப்போ முன்பதாகவே வந்து கடந்த நாட்கள் ஆண்டு உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சி பகிரும்படி உங்களை முன்பதாக அழைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். மற்றவங்க முன்னாடி வந்து நின்றுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நன்றி. என் மகள் பிரசவத்திற்காக நான் இங்கே வந்து வேண்டியிருந்தேன். அதே போல நார்மலாக பிரசவம் பண்ணி அன்பியான குழந்தை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நார்மல் டெலிவரியை கொடுத்ததுக்காக கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அடுத்தது நல்ல மேய்ப்பர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காலில் அடிபட்டுச்சு. அப்போது வந்து இதே சபையில் வந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இப்போது 25ஆம் தேதி அதே மாதிரி மறுபடியும் அடிப்பட்ட காலிலே மறுபடியும் திரும்பி அடிபட்டுச்சு. அந்த கடந்து போன காலத்தை நினைக்கும் போது மனசில் ரொம்ப கவலை, கலக்கம், பயம். ஏன்னா மறுபடியும் இதே நிலைமைக்கு திரும்பிட்டோமே, இனி நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்குமே என்று சொல்லி நான் மிகவும் உடஞ்சி போனேன். அப்போது ஒரு தீர்மானம் எடுத்தேன். நமக்கு சுகம் கொடுத்த நம்ம தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பன் வீட்டுக்கு போவோம், நமக்கு நிச்சயம் பரிபூர்ண சுகம் கிடைக்கணும். திரும்ப வந்தேன். என் தகப்பன் எனக்கு அற்புதமாக 1 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இதுக்கு செலவு பண்ணணுன்னா நிறைய காசு செலவாகும். ஆனால் 1 பைசா கூட செலவு பண்ணல. இப்போ வந்து செக் பண்ணேன், முழங்கால் போட முடியுமான்னு பார்த்தேன். அற்புதமாக முழங்கால் போட்டேன். ஒரு வழியும் இல்லை.
கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் பரிசு நாம் சோத்துறோம். என் பேர் ராதா. எனக்கு 43 வயசு ஆகுது. இப்போ நான் ஒரு ஸ்ரூஸ்ன்ற கடையில் நான் வேலை செய்கிறேன். அந்த இடத்துல உண்மையிலே நான் சொல்ல போனால் அந்த இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அப்பா எனக்கு இப்படி ஒரு வேலை நீ கொடுத்துருக்குறியே, எதுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க வயசு பசங்க செய்கிற இடத்துல என்ன நீ இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, உன்னை நடத்த போகிறது நான் தான், இனிமேல் உன்னை யாரை தள்ளிவிட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. இன்றைக்கி நான் அந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம். எனக்கு பிடிச்சமான வேலை அது கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். நல்ல வேலையை கொடுத்ததுக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம். நான் ஜனவரி 10 தேதியில் எப்படியாவது சின்னமலை சர்ச்சுக்கு போனோன்னா சின்னமலை சர்ச்சில் ப்ரேயர் நடக்கலை. ஜெமினியில் பல இடத்துல தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், ஃப்ரெண்டு வரல. சரி நான் எப்படியாவது போனால் அப்பா என்னை கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு நம்பிக்கையாக நானும் கிளம்பிட்டு பார்த்தா மணி ஆகிப்போச்சு. மணி 7 மணி ஆகிடுச்சு வீட்லேயே குன்றத்தூரில். பஸ் வந்துச்சு. சரி நான் போகிறேம்மா சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அற்புதமாக கூப்பிட்டு போனார். இன்னாண்ட பிளாட்பாத்தில் நின்னா அண்ணாண்ட போன்றாங்க, அண்ணாண்ட நின்னா என்னாண்ட போன்றாங்க. இடமே தெரியல எனக்கு. கையில் ஃபோன் நம்பரும் இல்லை எனக்கு பேசுகிறதுக்கு. அப்புறம் ஆண்டவர் எனக்கு 3 சகோதரிகளை அனுப்பிச்சு, நாங்களும் அங்கே தான் போகிறோம், நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு கையோட கூட்டு போனாங்க. அதனால் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இப்போ வந்ததும் என்னால் பலவீனத்தில் முடியாமல் நின்று போக முடியாத பழக்கதே ஆண்டவரே என்னை கூட்டு போங்க அப்படின்னு. அதனால் கர்த்தர் இன்றைக்கும் அந்த நைட் ப்ரேயருக்கு நான் கொண்டு வந்ததுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சுருக்கமாக சொல்லுங்க, அதுக்கு மேலே வர வேண்டாம், சீக்கிரம் வாங்க. கொடான கோடி நன்றி அப்பா. பெரிய பொண்ணுக்கு ரத்தம் இல்லாத இருந்தது. அவள் இப்போ பரவாயில்ல, ஏசப்பாவை நம்பி நான் ஜெபம் பண்ணேன். அவளை சர்ச்சைக்கு இட்டுன்னு வந்தேன். இப்போ எவ்வளோ பரவாயில்ல, ரத்தம் வருது, நல்லா இருக்கா. தங்கச்சி பையன் ரொம்ப சீரியஸாக இருந்த ஐசியூ வார்டில் இருந்தான். ரொம்ப சீரியஸாக இருந்தான், அவனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நாங்கள் எல்லாமே அழுதுன்னு இருந்தோம். தங்கச்சி பையன் இப்போ நல்லா ஆயிடணுன்ட்டு. இப்போ ஒரு ஃபாதர் தான் ஜெபம் பண்ணார். கடவுளாக ஏது நின்ட்டான் ஏசப்பா. நன்றி அப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். பிறகு சொல்லுங்க. நான் சுகர் டாக்டரை பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. இந்த வரைக்கும் சுகர் டெஸ்ட் எடுக்காமல் இருந்தேன். சரி இன்னைக்கு சுகர் டெஸ்ட் எடுக்கலான்னு வெடிக்காலம் 5 மணிக்கு அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் போய் சுகர் டெஸ்ட் எடுத்தேன். ஜாஸ்தியாக இருக்குமோன்னு பயந்துட்டேன். வெறும் இதில் எடுக்கும்போது 101 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கும்போது 122 தான் இருந்தது. எல்லாம் நார்மலாக இருந்தது. ஏசப்பாவுக்கு கோடான கொடி நன்றி. ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வர, நம்மை கர்த்தர் பலப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். மனதுருக்கத்தின் இயேசு உன்னை சுகமாக்குவார் என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அதுக்கு முந்தின வசனங்களை 15ஆம் வசனம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அமர்ந்திருக்கிற நேரம், அமைதியாக இருக்கிற நேரம், ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற நேரங்கள் நமக்கு இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? அடுத்த வசனத்தை பாருங்கள், என்ன செய்கிறோன்னு சொல்கிறார். அடுத்த வசனம் படிங்க.
அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் குதிரைகள் மேலே ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் வேகமான வாகனங்களின் மேலே ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துகிறவர்களும் உங்களை எப்படி துரத்துவாங்களாம்? வேகமாய் துரத்துவாங்க. அமெரிக்கையாக இருந்து மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி காத்திருந்தால் அவர் மனதுருகி நம்மேலே எழும்பி நம்மை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மேலே மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர்கள் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். துன்மார்க்கர்களாக இருந்தாலும், அக்கிரமம் செய்கிறவர்களாக இருந்தாலும், பாவத்துக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் நம்மேல் மனதுருகுவார். ரெண்டாவது, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். இந்த 2 காரியங்களையும் நாம் செய்யணும். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பணும், தேவனிடத்துக்கு திரும்பணும். அவர்கிட்ட திரும்பிட்டோன்னா அவர் கண்டிப்பாக நம்ம பாவங்களை அவர் மன்னிப்பார், நம் மேலே மனதுருகுவார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், எதிர்ப்புகள், பலவிதமான அழுத்தங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது, பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து மனதுருக்கத்தை நாம் பெற முடியாமல் நாம் கஷ்டப்படுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மனதுருக்கத்தை நம்மேல் வைப்பதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, எந்த துன்மார்க்கத்தில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் அவர்கிட்ட மனம் திரும்பிட்டோன்னா அவர் நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம விடுதலை ஆக்குவார். உங்கள் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேணும். ஆலயத்துக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கணும்னு விரும்புவோம், எல்லாம் நல்லது, ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ஃப்ரீயாக ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயம் இந்த அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் யாரை பார்த்து மனதுருகுகிறார்? மனதுருகி அவர்களை பார்க்கிறார். மத்தேயு 9:36 பார்க்கும்போது திரளான ஜனங்களை அவர் கண்டபோது அவர்கள் மேலே மனதுருகினார். ஏன் மனதுருகினார்? மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள், அவர்கள் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மக்கள் உலகமெங்கிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். மேய்ப்பன் இல்லைன்னா ஆடுகள் என்ன ஆகும்? மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்ன செய்வான்? புல்லுள்ள இடங்களில் அவன் மேய்ப்பான். நல்ல சாப்பிடுவதுக்கு புல் இருக்குதா, அந்த இடத்துக்கு ஆடுகளை கொண்டு போவான் நல்ல மேய்ப்பன். ரெண்டாவது, புல்லெல்லாம் சாப்பிட்ட பிறகு அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போவான். அப்போ போய் அந்த தண்ணீரை சாப்பிடும். பாதுகாப்பு கொடுப்பான். எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் மேய்ப்பன் பாதுகாப்பாக அந்த ஆடுகளை நடத்துவான். அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு வழிகாட்டி காரியங்களை செய்வான். இவையெல்லாம் ஒரு மேய்ப்பன் செய்வான். ஆனால் அந்த மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடுகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டுரும், அந்த ஆடுகளெல்லாம் தொய்ந்து போயிடும். தன்னை கொண்டு இந்த ஆடுகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல தான் திரளான ஜனங்களை இயேசு கண்டபோது அவர் மனதுருகினார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகிறார். நீ தொய்ந்து போயிருக்கிறியா? உனக்கு ஒரு வழி இல்லாமல் சிதறப்பட்டிருக்கிறியா? உன் வாழ்க்கையில் நீ பல போராட்டத்துக்குள்ளே நீ போய் பல காரியங்களுக்குள்ளே சிக்குண்டவனாக இருக்கிறியா?
ஒரு நல்ல மெய்ப்பனாய் இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். அவர் உன் மேலே மனதுருகி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு மெய்ப்பர்களை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். ஒரு விதவை, கணவன் இறந்து போயிட்டான், வாலிப மகன் அவனுக்கு இருந்தான், அவனும் இறந்துட்டான். பாடையில் வச்சு அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாமே போயிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அந்த சமயத்தில் இயேசு அந்த வழியாக வந்து அவர் செய்த காரியம், அங்கே கிட்ட வந்தார். அவர் பார்த்துட்டு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி போகாமல் அந்த பாடையின் பக்கமாக கிட்ட வந்தார். கிட்ட வந்தது மாத்திரமல்ல, அவர் பாடையை தொட்டார் என்று பார்க்குறோம். அங்கே சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு உதவி செய்தார் மனதுருகி. அந்த அம்மாவின் பார்த்த உடனேயே அந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும், இந்த அம்மா எல்லாத்தையும் இழந்திருக்குதுன்னு சொல்லி உதவி செய்த அதே ஆண்டவர் உனக்கு இந்த ராத்திரி வேளையில் உதவி செய்ய உன் பக்கமாக வருகிறார், உன் கிட்ட வருகிறார், உன்னை தொடுகிறார் என்று விசுவாசி. எத்தனையோ அற்புதங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் செய்வார். புதிய வருஷம் ஆரம்பித்த போது நம்ம எல்லாரும் உற்சாகமாய், நல்லா புது வருஷம் ஆரம்பிக்கும் போது உற்சாகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது சில கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போது, அழுத்தங்கள் வரும்போது, நம்மால் தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நாம் பயந்து போய்விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேலே மனதுருகி பயப்படாதே, வந்து கிட்ட வந்து உன்னை தொட்டு உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உடையவர். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். எந்த டிவியில் எந்த இடத்துலேருந்து எந்த வீட்டிலேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய மனதுருக்கம், அவருடைய பரிதாபம் உன் மேலே இருக்குது. ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை நிச்சயமாக தொட்டு உன்னை மனதுருகி உன்னை பலப்படுத்த இந்த ஆண்டவர் வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு 20:34 இயேசு மறுபடியும் அவருடைய கண்களை மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். உடனே பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று மத்தேயு 20:34 வாசிக்கிறோம். 2 குருடர்கள் கண் தெரியாமல் கர்த்தரை நோக்கி எங்கள் மேலே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் என்று சொன்னபோது மற்றவர்கள் எல்லாரும் அதட்டினார்கள், சத்தமிடாதே சத்தமிடாதே என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி அமைதியாக இருக்கவில்லை, அதிகமாய் கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்ட போது ஆண்டவருடைய காதுகளில் அவர்களுடைய சத்தம் கேட்டது. ஆண்டவருடைய செவி ஏழை எளிய மக்கள் கூப்பிடும்போது அவர்களுக்கு அவர் செவி கொடுப்பார். ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் உட்கார்ந்திருந்தவனை கர்த்தர் தொட்ட போது, கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்ட போது, உன் சத்தத்தை கேட்காமல் இருப்பாரோ? நிச்சயம் உன் சத்தத்தை கேட்பார், நிச்சயம் மனதுருகுவார், நிச்சயம் உனக்கு என்ன தேவை என்று கேட்பார். அந்த பார்வையற்ற மக்களுக்கு என்ன தேவை என்று கேட்டார். இதுவரைக்கும் அவன் ரோட்டில் பிச்சை எடுத்து யாராவது பிச்சை போட்டால் தான் சாப்பிட முடியும், ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க, மற்றவங்களை நம்பி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே மனதுருகி அவங்க சத்தத்தை கேட்டு இறங்கி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கின அந்த கர்த்தர் இன்றைக்கு உன் வியாதிகளை சுகமாக்க வல்லமை உடையவராக இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை தொடுவார். மார்க் 8:2 ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். மார்க் 8:2 ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3 நாளாக சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி, சாப்பிட ஒன்றும் இல்லாமல் 3 நாள் சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? 3 நாள் சாப்பிடல, உட்காந்து அப்படியே ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார்,
3 நாளாக உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்களை வெறுமையாக அனுப்பிட்டேன்னா வழியிலேயே சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்ககிட்ட இருந்தது 7 அப்பந்தான் இருந்துச்சு. 4000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அங்கே அந்த 7 அப்பம் எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆள் கூட சாப்பிட முடியாது. 7000 பேர் இருக்கிறாங்க, 4000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இது வனாந்தரமான இடம், இந்த இடத்துல எங்கே போய் நாங்கள் ஆகாரம் கண்டுபிடிக்க முடியும்? இடம் பிரச்சனை இருக்குது, ஆகார பிரச்சனை இருக்குது, மக்களெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க, பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த நாட்களில், வெள்ளம் வந்த நாட்களில் ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தரும் அவங்க வீட்டுக்கு போக முடியாமல் 3 நாளாக சாப்பிடாம அவங்க தண்ணீர் குடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நாட்களை நம்ம பார்க்குறோம். சுற்றி தண்ணி இருக்குது, குடிக்க தண்ணி கிடையாது. சுற்றி தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆட்களை உள்ளே போய் பார்க்க முடியலை. ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா வேலைக்கு போகிறேன்னு போனார், வரவே இல்லை, எங்ககிட்ட சொல்லிட்டு போனார், கதவை பூட்டிகிட்டே உள்ளே இருங்க, வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், வரவே இல்லை அப்படின்னு சொல்லி, நல்ல வேளை படகுல வந்தவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே முங்கின அவங்களெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பயங்கரமான சூழ்நிலையில் தான் மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் மனதுருகி இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வைத்ததுக்காக கை வைத்து கர்த்தரை துதிப்போம். இந்த மழையெல்லாம் கூட 1 நாள் 2 நாள் பெஞ்சிருந்துன்னா என்ன ஆகியிருக்கும்? நான் யோசித்து பார்த்தா, ஆண்டவர் நம்ம பட்டணத்தை விட்டு 200 கிலோமீட்டரை தள்ளி காற்று அடித்தே நமக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குதுன்னு சொன்னால், அது கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும்னா நம்ம நிலைமையெல்லாம் மோசமாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்துலேயும் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு தேவை, மனதுருக்கம் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் ஒரு நல்ல சமாரியனாக இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் குற்றுயிராக கிடக்கிற மனுஷனை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல சமாரியன் மாத்திரம் மனதுருகி கிட்ட வந்து அந்த குற்றுயிராக சாக கிடக்கிறவனுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் ஊற்றி அவன் காயங்களை கட்டி தன் வாகனத்தில் சுமந்து அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போன அந்த ஆண்டவர் தான் நம்ம மத்தியில் இந்த ராத்திரி, இந்த புதிய வருடத்தில், இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். உன் மேலே மனதுருகி பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். தகப்பனை விட்டு போன மகன் எவ்வளவோ தூரத்தில் போய் பணத்தெல்லாம் செலவழித்து பன்றி மேய்க்கிற இடத்துல இருந்து வரும்போது தகப்பன் மனதுருகி ஓடுகிறார். என்னை விட்டுட்டு போயிட்டே, நீ பாடுபடணும், இல்லாட்டா என்னை விட்டுட்டு போயிட்டேன், என் சொத்துக்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே, நீ இப்போ வெறுமையாக வருகிற, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. மனதுருகி அவனிடத்தில் ஓடிப்போன ஒரு தகப்பனை போல தான் இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். கர்த்தர் உன் மேலே கைகளை வைப்பார். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். வேதனையோடு கூட இருக்கிற மக்களுடைய கண்ணீரை கர்த்தர் தொடுவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஐயா, நான் கண்ணீரோடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், பல பிரச்சனையோடு கூட நான் வந்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் தொடணும், என் மேலே ஆண்டவர் மனதுருகணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் மேலே மனதுருகி என்னை தொடணும். நான் கண்ணீரோடு வந்திருக்கேன், பாரத்தோடு இருக்கிறேன், மன அழுத்தத்தோடு இருக்கிறேன், பல பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைக்கிறது. எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் மனதுருகுவார். கைகளை உயர்த்தின நீங்கள் முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னும் பல வியாதிகள், பல அழுத்தங்கள் உங்களுக்கு இருந்தால் முன்னால் வாங்க, உங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண. வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, வீடுகளில் இருந்து கூடி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறவங்க கைகளை உயர்த்தி முன்னால் எழும்பி அந்த வீடுகளில் கூடி கொண்டிருக்கிறவங்க முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், உங்கள் மேலே மனதுருகுவார். ஆண்டவர் உங்கள் மேலே கைகளை வைத்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக.
ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இறங்கி வருவதாக. மற்றவங்க எல்லாம் எழுப்பி நிற்போம். தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும். முன்னால் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நோக்கி பார்த்து நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, மனதுருக்கமுள்ள ஆண்டவரே, என் மேலே இரக்கம் வையுங்க. என் மேலே ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. எனக்கு வேண்டிய கிருபையை தாங்க. ஏசப்பா, உங்கள் கரம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமை எங்கள் மேலே இறங்கி வரட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் தாங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், உயிரோடு எழும்பினீர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர். அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். வீடுகளில் இருக்கிறவங்கள ஆசீர்வதியும். எங்கள் மேலே இறங்கி அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்படியே கைகளை எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள். எண்ணெயை எடுத்து பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யட்டும். அந்த எண்ணெய்க்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். யார் யாரெல்லாம் பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணுமோ, அந்த வியாதிகள் நீங்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோப்பா. எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும். இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது பிசாசுகள் ஓடட்டும். எல்லா வேதனைகள் மாறட்டும். கைகள் கால்களில் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். அற்புதமான சுகம், ஆச்சரியமான சுகத்தை நீர் அருளி செய்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு நல்ல விடுதலையை நீர் தரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதித்திரளும், ஆசீர்வதித்திரளும். இயேசுவே, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மைமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த இடத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல விசுவாசமாக ஆண்டவரே மக்கள் ஜெபிக்கிறார்களோ, நீர் சொன்னபடி ஆண்டவரே, நீர் சொன்னபடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், மனது உருகி மக்களை தொடணும் ஆண்டவரே. கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்கள், வேதனையோடு வந்திருக்கிறார்கள், கட்டிகளோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. தாங்க முடியாத பாரத்தோடு வந்திருப்பாங்க. எங்கே போகணும், என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, நீர் நல்ல மேய்ப்பன். கைகளை வைத்து தொடும் ஆண்டவரே. அவர்கள் மேல் மனதுருகி தொடும் ஆண்டவரே. உச்சந்தலையில் இருக்கிற வேதனைகளை மாற்றிவிடும் ஆண்டவரே. இருதய வலிகளை எடுத்து போடும் கர்த்தாவே. மூட்டு வலிகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி பிரச்சனைகளை எடுத்து போடும். கைகள் கால்கள் தூக்க முடியாதவர்கள் ஆண்டவர், அசைய முடியாதவர்களுக்கு அற்புதமான கரம் இறங்கணும் ஆண்டவரே. சரீரத்தில் எந்த இடத்துல புண்கள் இருந்தாலும் அது நீங்கி போகட்டும். கேன்சர் கட்டிகளெல்லாம் மறையட்டும். கேன்சர் நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய கையை வைத்து தொட்டரலும். இப்பொழுது இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், பயம் மாறட்டும், அசுத்த ஆவிகள் பொல்லாத ஆவிகள் மாறட்டும். விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதமாக நீர் விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. கைகள் கால்கள் கட்டுகள் ஆண்டவரே, உடைந்த கைகள் உடைந்த கால்கள், எந்த கிராக்கான கால்கள் எல்லாவற்றையும் உங்கள் நாமத்தினால இப்போ விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், அடையாளங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை வைத்தருளும் அப்பா. கிட்னி நோய்களை சுகமாக்கும். கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும் இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே. கல்லீரல் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உள்ள இருக்கிற நரம்புகளை தொட்டு பலப்படுத்தும். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லப்படுகிற உடம்பெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிற பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனம் மாறும்படி ஜெபிக்கிறோம். எந்த பிசாசின் கிரியை உள்ளே இருந்தாலும்
எந்த பொல்லாத ஆவிகள் உள்ளே இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியே அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிடும். அழுது கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட உதவி செய்திடலாம் ஐயா. நுரையீரல் உள்ள நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உதர போக்குகள் சுகமாகும்படி ஜெபிக்கிறோம். பித்த பையில் உள்ள கல்லுகள் சுகமாகட்டும். இருதய அடைப்புகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இடுப்பு எலும்புகள் ஆண்டவரே சுகமாகட்டும். தைராய்டு சுகமாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தலையில் உள்ள இரத்த கட்டிகள் அடைப்புகள் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வலிப்பு வியாதிகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, கழுத்து பிரச்சனைகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இருமல், சளி, இரத்த கொழுப்பு இவைகளெல்லாம் சுகமாகும்படி ஜெபிக்கிறோம். பிசாசு போராட்டங்கள் கட்டுகள் எல்லாம் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீரிழிவு நோய்கள் சுகமாகட்டும். கேன்சர், எந்த விதமான கேன்சர் ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும். ஒவ்வொரு மேலும் கைகளை வைத்தருளும். உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் தொட்டு பலப்படுத்தும். எல்லாருக்கும் ஒரு புதிய நல்ல ஆவியை கட்டளையிடும். ஆண்டவருடைய ஆவியின் பலனை அருளி செய்யும். நீ தொட்டிருக்கிறீர். எல்லாரும் கைகளை வைத்து நல்ல தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் பண்ணு. நல்ல விடுதலை ஆயிட்டுன்னு தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. நீ பயப்படாத. கர்த்தர் உனக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசி. நல்ல தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் இருக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை உன் மேலே இருக்கட்டும். ஆமென். ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த நேரத்தில் இறங்கி வருகிறதுக்காக தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். கர்த்தர் உன் கண்ணீரை தொடச்சிருக்கிறார். உன்னை தொட்டிருக்கிறார். உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். உனக்கு சகாயம் வந்திருக்குது. ஆண்டவருடைய இரக்கம் உன் மேலே வந்திருக்குது. எத்தனை பேருக்கு ஆண்டு சுகம் கொடுத்துருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? நல்லா சோதிச்சுப்பார். முன்னால் வந்து சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவர் சாட்சி சொன்னவங்க முன்னால் வந்தவங்க சாட்சி சொல்ல வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போவுமே சாட்சி சொல்லி கொண்டவங்களும் இப்போவும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். நல்ல சாட்சி சொல்ல வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சீக்கிரமாக வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நான் போன வாரம் முழுக்க ரொம்ப சளி, இருமல், ஜுரம், கை கால் வலி, தூக்க முடியாது. அவ்வளோ பாரமாக இருந்துச்சு. எந்த வேலையும் செய்ய முடியல. அழுது சாப்பிடாம 3 நாளாக பசியும் பட்டினியோடு படுத்துங்க. அப்புறம் சிஸ்டர் ஏசப்பா எண்ணெய் கொடுத்தாங்க. முழுக்க தேய்ச்ச உடனே இன்றைக்கி 3 நாளாக ரொம்ப சுகமாயிடுச்சு. 3 நாளாக எந்த வேலையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. பரிசுத்தமாக அப்படி ஆரோக்கியமாக வேலைக்கு போயிட்டு வரேன். கர்த்தர் நாம கர்த்தர் மகளுக்கு கொடுத்த சுகத்துக்காக எல்லாரும் கை தட்டி கர்த்தரை துதிப்போம். சீக்கிரமாக சாட்சி சொல்லுங்கள். நான் வந்து சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கேன். என் பேர் ஸ்டென் சிவா. எனக்கு கொஞ்ச நாளாக கிட்னியில் வந்து புரோட்டீன் 9000 போகுது. ஒரு மனிதருக்கு வந்து 250 தான் போனோம். 9000 போகுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பயாப்சி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி பயாப்சி எடுத்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் டேப்லெட் ஸ்டெராய்டு கொடுத்தாங்க. 15 நாள் சாப்பிட சொன்னாங்க. நேற்று போய் டாக்டர் பார்த்தேன். இப்போ எல்லா மனிதரும் இருக்கிற மாதிரி நார்மலாக ஆண்டவர் என்ன ஆக்கிட்டார். இது வந்து அதிசயம்னா இது மிகப்பெரிய அதிசயம் எனக்கு நடந்தது. ஆண்டவரை வந்து கைப்பிடிச்சிருக்கேன். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. நன்றி. இங்கே ஹீலிங் பேர் வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவருக்கு இருந்த அந்த நோய்களை முற்றிலும் சுகமாக்கினார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். சிவாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் சொல்லுங்க. வந்து வயிறெல்லாம் வந்து எரியுது, கோலம் நோவுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக ஆகிட்டான். அவனுக்கு எடுத்துன்னு போயிட்டு இந்த சைதாப்பேட்டில் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனாங்க. அங்கேருந்து ராயப்பேட்டைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ராயப்பேட்டைக்கு போயிட்டு அட்மிட் பண்ணாங்க. ஐசியில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஐசியில் போடும்போது அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாரையும் வந்து கையெழுத்து வாங்கினாங்க காப்பாற்ற முடியாதுன்னு. அப்போ வந்து நானும் என் மகனும் வந்து நீங்கள் எதுக்கு ஆடிறீங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ஜெபம் பண்ணோம். அப்போ வந்துட்டு அங்கேருந்து ஈஎஸ்த்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து ஐசிலேயே தான் போட்டாங்க. அங்கேருந்து என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் ஆண்டு சொன்னாங்க. அப்போ என் தம்பி பயந்தான்.
ஐயோ ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்து, நீ பயப்படாதப்பா, நாங்கள் இருக்கிறோம், உனக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை நம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணணுன்னு உனக்கு எந்த அடுப்பும் இல்லை, பூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர், நீ பயப்படாம நீ போன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு விட்டாங்க. ஆண்டவர் அந்த பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். எல்லா அடைப்புகளையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, வஞ்சாக்காமலாம் கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதனால் அவன் வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிட்டான். இங்கெல்லாம் எழுதி கொடுத்தெல்லாம் பாஸ்டராக எல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அவன் ரொம்ப நதானமே இல்லை, 4 நாள் இருந்தான். டிபி வச்சு தான் பாலெல்லாம் ஊற்றினோம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட்டின்னு போனான். ஆனால் சனிக்கிழமையும் ஆண்டவர் கிருபையில் எங்களுக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ண சாட்சி சொல்கிறேன்னு, ஆண்டவர் கிருபையில் எங்களுக்கு அவனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முந்தா நேத்தி 1 மணிக்கு எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஒரே படுக்க முடியல, உட்கார முடியல, தலை சுத்தல், மயக்கம், ஒன்றுமே முடியல. உடனே ஆஸ்பத்திரிக்கு 1 மணிக்கு போக முடியாது. உடனே ஜப எண்ணெய் இருந்தது, ஜப எண்ணெய் எடுத்து உடனே தேய்ச்ச உடனே உடனே ஒரே வாமிட்டு, அந்த தலை சுத்தல் மயக்கம் எல்லாம் சரியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதம் செய்ததுக்காக கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் விஜய் சாலமன். நான் வந்து ஒரு முறை நடந்து வந்துட்டு இருக்கும்போது கார் வந்து பின்னாடி இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு கூட இருந்ததுனால எனக்கு லேசான அந்த அடிபட்டது. இல்லைனா வேற மாதிரி இருந்தால் பெருசாக அடிபட்டிருக்கும். அந்த இடத்துலேருந்து என்னை மீட்டெடுத்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நல்லா எந்திரிச்சு நடக்க கிருபை செய்தார், அவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். சீக்கிரம் சீக்கிரம். எங்கள் வீட்டுக்காரருக்கு நேற்று நைட்லேருந்து உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க நேற்று இட்டுன்னு வந்து இங்கே ஜபம் பண்ணாங்க. அதனால எங்கள் வீட்டுக்காரர் சரியானார். இப்போ அவர் நல்லா இருக்கார். இனிமேல் நாங்கள் வாரங்க ஜபத்துக்கு நாங்கள் வரோம். எங்களுக்கு சுகம் கொடுத்த ஏசாயாக்கு ரொம்ப நன்றி. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். 2 பேரும் நல்லா ஆண்டவருக்குள்ளே இருங்க. சீக்கிரம் மனம் இப்போ திரும்பி நல்லா இருக்காரு. அவரும் சர்ச்சுக்கு வந்திருக்காரு, அவரும் ஜபம் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ நல்லா இருக்காரு. எங்களுக்கு அது போதும். நாங்கள் ஏசாயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். இயேசு உள்ள ஏற்றுக்கோ, நல்லா ஆண்டவருக்குள்ளே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை பார்த்து பேசுங்க. ஸ்தோத்திரம். எங்கள் அக்காவுக்கு வந்து இரணி ஆப்ரேஷன் 10 வாட்டி நடந்துருச்சு. திருப்பியும் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனைன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிக்கிட்டேன். நான் இங்கே வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பில்டிங் ஃபண்டு வந்து 1000 ரூபாய் கட்டிட்டு பொருத்தனை பண்ணிட்டு போனேன். நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து சாட்சி சொல்லணும்னு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க நல்லபடியாக இருக்காங்க. கர்த்தருக்கு கூட ஆண்டவர் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ததுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்திருக்கிறார். நீங்கள் உங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எந்த பலவீனம் இருந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் புதிதாய் வந்தவர்கள் உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள், கார்டு கொடுத்து வைத்திருப்பீர்கள். அதை நீங்கள் தயவாக இந்த ஜெபம் முடிந்த பிறகு எங்களிடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். நம்ம மேல் மனதுருகுகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே, எங்கள் மேலே மனதுருகுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வியாதிகளை நீக்குகிறவர், எங்கள் மன அழுத்தங்களை மாற்றுகிறவர், எங்கள் குறைகளை நீக்குகிறவர். இந்த மாலை நேரத்தில் இந்த அற்புதமான ஜபத்தில் பங்கு பெற்றவர்கள் ஆண்டவர், இது ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நீர் மனது இறங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லும். இன்றைக்கு உங்கள் நடுவே கர்த்தர் மனதுருகி இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தின் நடுவில் அற்புதம் நடந்திருக்கிறது ஆண்டவர். இந்த ஜபத்தில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் குடும்பத்தின் நடுவில் அற்புதம் நடந்திருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவர் சர்வ வியாபகி, ஒரே நேரத்தில் எங்கும் செயல்படக்கூடியவர் ஆண்டவரே. இன்றைக்கு கண்ணீரோடு கூட இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள். கண்ணீரோடு கூட இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றி இருக்கிறார். வியாதியின் படுக்கை அவர் மாற்றி இருக்கிறார்.
நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட கடந்து போங்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தை நீங்கள் கண்டு களி கூறுங்கள். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நீர் மனது இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. எல்லா 2 கரங்களை உயர்த்தி எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் மனது இறங்கி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய கிரியைகள் இப்போது அகன்று போகிறது, அகன்று போகிறது. ஆமீன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லா சத்துருடைய கிரியைகள், கட்டுகள், நுகங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் அப்பா. எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் மனதுருகுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகள் அகன்று போகட்டும் அப்பா. அப்படியே கரங்களை சுற்றி ஆண்டவரே, மருத்துவமனைகளிலோ வீடுகளிலோ சுகவீனமாய் படுத்த படுக்கையோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மனதுருக்கம் உள்ள தேவனாக, ஆண்டவரே 38 வருஷம் வியாதியின் படுக்கையில் இருந்த மனுஷனுக்கு மனதிறங்கி அவனை எழும்பி நட என்று சொன்னபோது அவன் காலூன்றி எழும்பி நடந்தது போல படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்கள் இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் நடுவே உம்முடைய ஜீவன் இறங்கட்டும். அவர்கள் எழும்பி நடப்பார்களாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எழும்பி நடப்பார்களாக. எல்லாவித வியாதிகள், விக்கனங்கள் எங்கள் வீடுகளை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. பிரிந்த குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் ஒரு மனதுருக்கத்தை கட்டளையிடுவீராக அப்பா. இன்றைக்கு இந்த தேவ வார்த்தை கேட்ட குடும்பங்களின் நடுவே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து என் குடும்பம் ஒன்று சேர்வையில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் அந்த குடும்பம் ஒன்று சேர்வதாக, ஒன்று சேர்வதாக. இந்த 2024 துவக்க வாரத்தில் ஆண்டவரே பிரிந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாவதாக. எல்லாவித சத்துருடைய கிரியைகள் விலகுவதாக. நன்றி அப்பா. கர்த்தர் ஜபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீண்ட நாட்களாக திருமண தடையாயிருந்த குடும்பங்களுக்கு இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக அப்பா. அவர்கள் மேலும் மனதுருக்கம் உண்டாவதாக. எல்லாவித திருமண தடைகள் அகன்று போவதாக. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே வாழ்வா சாவா என்று ஆண்டவரே ஏக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய மனதுருக்கத்தின் கரம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. அந்த குடும்பங்களில் இருக்கிற மரண போராட்டங்கள், மரண பயங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக. ஆமென் சொல்லுவோமே. விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அந்த கடனில் இருந்தவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த கடனை கட்டி முடிக்கத்தக்கதான ஒரு திராணியை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆறுதலற்று இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலேயே ஆண்டவரே நல்ல ஆறுதலை பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல விதத்தில் ஆறுதல் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோமே. சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் தங்களுக்கு அருமையான பிள்ளைகளை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்வீராக. மேடவாக்கம் பகுதியில் மூர்த்தி என்பவர் காலையில் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாகட்டும். 2 பிள்ளைகள், ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான தாயார். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, நீண்ட ஆண்டாக திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிடும்படி ஜெபம் பண்ணும். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய மனதுருக்கம் அவர்கள் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு அண்ணாள் மேல் மனதிறங்கி கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து சாமுவேலை எங்கள் நடுவே ஏற்படுத்தி கொடுத்தது போல ஆண்டவரை திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் செய்வீராக.
எல்லா பாழான ஸ்தலங்கள் கட்டப்படுவதாக ராஜா. ஆமென் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆராதனையில் ஆண்டவர் அநேகர் ஆன்லைனில் பார்த்து கொண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஹைதராபாத்லேருந்து ஆண்டவர் ஸ்ரீதர் என்பவர், அவருக்கு வேலை கிடைக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சீனிவாசன் பெங்களூர்லேருந்து அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன அழுத்தம் அவர்களுக்கு நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹெலன் ஆண்டவரே கோயம்புத்தூர்லேருந்து அவர்களுக்கு சரீரத்தில் இருக்கிற அவருடைய கணவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அஞ்சலி அடையார்லேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க நெஞ்சு வலி சுகமடையட்டும் ஆண்டவரே. அருண் ஆண்டவரே ராணிப்பேட்டையிலிருந்து அவர்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. மகள் தீபாக்கு ஆண்டவரே அவருக்கு விபத்தில் ஆண்டவரே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் நீங்குவதாக. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமே. நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் மனதுருகிற தேவன் இன்னைக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். தம்முடைய தாசன் மூலமாக தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் சுகவீனம் பலவீனங்கள் எல்லாம் மாறி நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள், விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவித நிந்தைகள் அவமானங்கள் நீங்கி போகட்டும், சஞ்சலம் தவிப்பும் அகன்று போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் ஷாலோம் என்று சொல்லி இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் ஷாலோம் என்று சொல்லி சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எலும்பு பலவீனங்கள் நீங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். வயிற்றில் இருக்கிற கட்டிகள் கர்த்தர் அகற்றி போடுகிறதுக்காக நன்றி அப்பா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட உடைய பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிரசன்னம் உடைய வழி நடத்து இந்த இடத்துல இருக்கட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின்